இந்தியாவில் லட்சக்கணக்கில் வங்கி இருப்பு, சொந்தமாக அடுக்குமாடி குடியிருப்பு வைத்திருக்கும் பிச்சைக்காரர்கள் இருக்கிறார்கள் என்றால் உங்களால் நம்புவதற்கு சற்று சிரமமாகத்தான் இருக்கும். நம்பித்தான் ஆக வேண்டும். அதிலும் மும்பையில் பிச்சை எடுப்பவர்கள் பலர் வங்கி இருப்பு, லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். அவர்களில் சிலரை பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம். 49 வயதாகும் பாரத் ஜெயின் என்பவர் மும்பை நகர பகுதிக்கு அருகாமையில் வசித்து வருகிறார். இவர் 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 அடுக்குமாடி குடியிருப்புக்கு சொந்தக்காரர். சராசரியாக இவர் மாதத்திற்கு 7500 ரூபாய் பிச்சை எடுத்தும் இவருக்கு சொந்தமான கடை மூலமாக கிடைக்கும் வாடகை மூலமாக 10,000 ரூபாயும் சம்பாதிக்கிறார். சாம்பாஜி காலே என்னும் இவரது குடும்பத்துடன் பிச்சை எடுத்து வருகிறார். கார் என்னும் பகுதியில் இவர் பிச்சை எடுக்கிறார். ஒரு நாளைக்கு 1000 முதல் 1500 ரூபாய் வரை இவர் பிச்சை மூலம் சம்பாதிக்கிறார். இவருக்கு சொந்தமாக ஒரு அடுக்குமாடி குடியிருப்பும் சோலாப்பூர் பகுதியில் 2 நிலங்களும் இருக்கின்றன. மேலும் இவர் பெரிய அளவில் வங்கி இருப்பும் வைத்திருக்கிறார். மசு என்கிற மாலனா என்னும் இவர் மும்பை பகுதியில் பிச்சை எடுக்கிறார். தினமும் 1500 ரூபாய் வரை வருமானம் ஈட்டுகிறார். பிச்சை எடுக்கும் இடத்திற்கு இவர் தினமும் ஆட்டோவில் தான் செல்கிறார். 8 முதல் 10 மணி நேரம் வரை இவர் தினமும் பிச்சை எடுக்கிறார். அதே ஆட்டோவில் மீண்டும் வீட்டிற்கு சென்று விடுகிறார். இவரிடம் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. சர்வதியா தேவி என்னும் இவருக்கு லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாம் கூட இருக்கிறது. இவர் வருடம் பிரீமியம் தொகையாக 36,000 ரூபாய் கட்டுகிறார். இவர் தினமும் 8 முதல் 10 மணி நேரம் பிச்சை எடுப்பது மூலமாக 300 முதல் 400 ரூபாய் வரை சம்பாதிக்கிறார். வெளிநாடுகளுக்கு எல்லாம் இவர் சென்று வந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மும்பையை சேர்ந்த கிருஷ்ணகுமார் சிபி டேங்க் பகுதியில் தான் அதிகம் பிச்சை எடுக்கிறார். தினமும் 1500 முதல் 2000 வரை இவர் சம்பாதிக்கிறார். இவருக்கு சொந்தமான குடியிருப்பில் இவரது சகோதரருடன் தங்கியிருக்கிறார். ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான சொத்து வைத்திருக்கிறார். 60 வயதான லட்சுமிதாஸ் உடல் ஊனமுற்றவர். 16 வயதில் இருந்து இவர் கல்கத்தாவில் பிச்சை எடுத்து வருகிறார். போலியோ அட்டாக் ஆனதால் வேறு வழியின்றி இவர் பிச்சை எடுக்க ஆரம்பித்தார். இப்போது இவருக்கு பெரிய அளவில் வங்கி இருப்பு தொகை இருக்கிறது.